விஜயோட அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஏதோ புதுவிதமான ஒரு அரசியலை எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு எனக்கு தோணல. ஏன்னா அவருக்கு தெளிவா தெரியும், என்னைக்கு திமுக ஜெயிச்சு இங்க ஒரு திராவிடன் ஐடியாலஜி ஸ்ட்ராங் ஆனிச்சோ, அதுக்கப்புறம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட எல்லா கட்சிகளும் தோல்வியை தான் தழுவுறாங்க. அதுக்கப்புறம் அந்த திராவிட கட்சிகளோடயே சேர்ந்துக்கிறாங்க, சேர்ந்து ஜெயிச்சுக்கிறாங்க. நாங்க 2 பேரும் அடிச்சுக்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். அதற்காக நீ யாரா? அவரும் இந்த மண் சார்ந்த அரசியலை தான் அவர் எடுத்து வைக்க போறாரு. நீட்டுக்கு எதிரான மனநிலை மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த நீட்டுக்கு எதிராகவே அந்த கருத்தை அவர் அந்த மேடையில பேசுறப்பவும் சரி, அந்த நீட் தேர்வுக்கு மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அந்த பீட்டாவுக்கு எதிராக பேசினப்பவும் சரி, தமிழ் என்ற ஒரே உணர்வோட இந்த போராட்டத்துல குதிச்சிருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் நான் தலைவணங்குறேன். மொழி அரசியல்லையும் சரி, சோ இந்த மாதிரி பல நேரங்கள்ல தமிழ்நாடு மக்களின் மனநிலையத்தான் அவர் பிரதிபலிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரும் அதே ஐடியாலஜி தான் முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். இதே ஐடியாலஜியா எடுக்கும்போது விஜய் எப்படி ஜெயிப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு ஆண்ட ஆளுகிற கட்சிகள்ல எத்தனையோ ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்படி இருக்கும் போதும் மக்கள் ஏன் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களோட கொள்கை பலம். பட் இதே திராவிடியன் ஐடியாலஜிய தொடரப்போகிற ஒரு கட்சி வந்து அந்த கட்சி மேல மக்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாம இந்த கட்சி நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தா விஜய் வெற்றி பெறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ. விஜயோட மூணாவது பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோடது இல்ல, அவருக்கு எதிராக இவங்க வைக்க போற விமர்சனங்கள் தான். அன்போட வாழ்க்கையையும் சந்திராவோட வாழ்க்கையையும் ஏதோ ஒரு விதத்துல இணைச்சது. இதுவரைக்கும் விஜய ஜாதி ரீதியா விமர்சிச்சது இல்ல, பிகாஸ் அவரை தமிழரா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கும் போது அவரை ஜாதி ரீதியா விமர்சிக்க முடியாது. ஆனா மத ரீதியான அவர் விமர்சனங்கள் அவர் மேல இருக்கிறது உண்மைதான். நம்ம பிஜேபி சார்ந்த சில முக்கியமான தலைவர்கள் கூட விஜய மத ரீதியா விமர்சிச்சிருக்காங்க. அர்ஜுன் சம்பத் கூட விஜய மத ரீதியா விமர்சிச்சிருக்காங்க. பிரிட்டோ யாருங்க? விஜயுடைய உறவினர், லயோலா கல்லூரியில் ஆசிரியர். அதோட திட்டம் என்ன? தமிழ்நாட்டுல வேகமா மதமாற்றம் நடக்குது. இந்த மாதிரியான விமர்சனங்கள் அவருக்கு மேல விழுகும் போது அது ஓட்டா கன்வெர்ட் ஆகும். நாலாவது பிளஸ்ஸா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆளுகிற கட்சிகள் அவர் மேல வைக்கக்கூடிய விமர்சனங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரி ஏய்ப்பு விஷயங்கள், அந்த டிக்கெட் பிரச்சனை, டிக்கெட்டோட காஸ்ட் ரொம்ப கூட வச்சு விற்கிறாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இன்னைக்கு அந்த விமர்சனத்தை வைக்க முடியாத நிலைமையில தான் ஆளும் கட்சியே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ரெட் ஜெயண்ட் பிலிம்ஸ் முதல் படமே நம்ம தளபதி விஜய் நடிச்ச குருவிதான். சோ அப்படி இருக்கும்போது அந்த விமர்சனத்தை அவர்கள் வைக்கும் தார்மீக உரிமையை அவங்க இழந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல திராவிடியன் ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கிறவங்களும் விஜயை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தமிழ் தேசியம்ங்கிற கான்செப்டை தான் அவர் பிடிப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. திராவிடியன் ஐடியாலஜியில் இருக்க பாயிண்ட்ஸ் அவர் எடுத்துக்குவாரு, பட் அவரோட அரசியல் தமிழ் தேசியம் அப்படிங்கிற இதுலதான் போகும் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம விஜய் கடைசியா நீட்டுக்கு எதிராக பேசினதை கூட நம்ம ஃபுல் வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதையும் ஃபுல்லா பாத்துருங்க. விஜயோட கடைசி பிளஸ்ஸா நான் பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட மேடை பேச்சு. அதாவது மேடையில ஒருத்தர் பேசும்போது நம்ம அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். அப்படி நான் பார்த்த தலைவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதை தாண்டி தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகோ அந்த அளவுக்கு ஒரு தலைவரா இருந்தாரு. அவர் பேசும்போது அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்துல ஒரு ஆர்ப்பரிப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. பட் அவரால் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆக்டிவா பேசக்கூட முடியல. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மேடை பேச்சால மக்களை ஈர்க்கிற தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன பேசுறாங்க, அந்த என்ன கண்டென்ட், அது எது மாதிரிங்கிறதெல்லாம் வேற விஷயம். பட் ஈர்க்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இன்னைக்கு இருக்க தலைவர்கள்ல சீமான நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரோட பேச்சுக்காகவே கூடுற கூட்டம், அவர் ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ அவரோட மேடை பேச்சை பாக்குறதுக்காகவே கூட்டம் கூடுது. சோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, விஜயோட மேடை பேச்சுக்கு பல பேர் இங்க ரசிகர்களா இருக்காங்க. அவரோட குட்டி கதை என்ன ஸ்லாங்ல பேச போறாரு, உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்க எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க. அவரோட மேடை பேச்சுகள் பெருசா விமர்சிக்கப்படாது, அவரோட ஸ்லாங்கோ இதுவோ விமர்சிக்கப்பட வாய்ப்பு, பேசுற கண்டென்ட்டுக்காக வேணா விமர்சிக்கப்படலாம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஆரம்பிச்ச நடிகர்கள் எல்லாமே ஓரளவுக்கு 60 தொட்டதுக்கு அப்புறம் தான் அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனா 50 வயது தொடும்போதே ஒரு பீக்ல இருக்கிற ஒரு ஸ்டார் வேல்யூ, விஜய் மேல எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கிற காலகட்டத்துல நான் இந்த படங்களை முடிச்சுட்டு நான் முழு நேர அரசியலுக்கு வர்றேன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் அவரால் ஹீரோவா நடிக்க முடியுங்கிற அளவுக்கு இருக்கு அவரோட எனர்ஜி லெவலும் அவரோட அந்த ஸ்டார்டமும். இப்படி இருக்கும்போது அவர் இந்த முடிவு எடுக்கணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்படி இருக்கும்போதும் அவர் அந்த
ஏன்னா அரசியலுக்கு வர்றோம் அப்படின்னா பல விதமான அவதூறுகள் அவர் மேல வந்து வீசப்படும். சமூக வலைதளங்கள்ல திட்டத்தெல்லாம் விட்டுருங்க, பட் நேரடியா ஒரு மேடையில ஒரு தலைவரோ யாரோ அவரை விமர்சிச்சிருக்க மாட்டாங்க. இது இந்த மாதிரியான விமர்சனங்களை அவர் சந்திக்கப்படும். ஆனா அதை மீறி அவர் வரும்போதே அவர் எந்த அளவுக்கு அவரோட உறுதித்தன்மை இருக்குங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ விஜயோட பிளஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்கே, அவரோட மைனஸ் என்ன அப்படின்னு சொல்றீங்க. நீ கேட்கறது எனக்கு புரியுது. முக்கியமான மைனஸா நான் சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து இந்த சொகுசு பங்களால விளக்கப்படுற நாய்க்குட்டி மாதிரி அவரு வெறும் புகழ்ச்சியவோ வெறும் அன்பையோ இந்த மாதிரியே அவங்க தாங்கி இருந்திருப்பாங்க. ரசிகர்கள் லெவலையும் அவரோட கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. ரீசெண்டா அவர் இந்த பேம் எல்லாம் ஏறி செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டமோடையும் இந்த மாதிரி ஒரு புகழ் வெளிச்சத்திலையும் ஒரு புகழ் போதையிலையும் இருக்கிற ஒரு ஆள் இனிமே பல கல்லடிகள் படணும், பல விமர்சனங்களுக்கு உள்ளாகணும், பல அவதூறுகளுக்கு உள்ளாகணும். அவர் செய்யறாரா செய்யலையா அப்படின்னு யோசிக்காமலே பல பேர் அவர் மேல சேர வாரி தூட்டுவாங்க. சோ இது எல்லாத்தையும் அவர் தாங்கிக்கிற மனநிலை அவர்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அதை தாண்டியும் அந்த விமர்சனங்களை தூர எறிஞ்சிட்டு அவர் எந்த அளவுக்கு அவர் நடப்போட்டு வராரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவரோட அரசியல் எதிர்காலமே இருக்கு. அடுத்த மைனஸ், இத மைனஸ்னு சொல்ல முடியாது, இது அவரோட கட்சியை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியம். அதாவது கோர் ஓட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, யாரு செத்தாலும் போனாலும் என்ன நாட்டுல என்ன நடந்தாலும் என் தலைவன் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஓட்டு போடுவாங்க. சின்ன தென்னை மரத்துக்கு தானே போட்டிருக்கேன், உண்மை சொல்றா, ஆத்தா சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். அதாவது கடந்த தேர்தல் படியே பார்த்தோம்னா டிஎம்கேக்கு ஒரு 37% ஓட் பர்சன்டேஜும் ஏடிஎம்கேக்கு 33% ஓட்டும் கிடைச்சிருக்கு. இந்த 37-33ங்கிறது அப்படியே கோர் ஓட்டர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு ஒரு 20-25% அவங்களுக்கான கோர் ஓட்டர்ஸ். அவங்கள தவிர வேற யாருக்கும் நான் போட மாட்டேன் அப்படின்னு. இன்னும் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுற பலர் இங்க இருக்காங்க. இன்னும் கருணாநிதிக்காகவும் அண்ணாவுக்காகவும் ஓட்டு போடுற பலர் இங்க தான் இருக்கதான் செய்யறாங்க. இந்த கோர் ஓட்டர்ஸை தாண்டி இருக்கிற எல்லாரும் இணைஞ்சு விஜய் ஆதரிச்சா மட்டும்தான் விஜயால முதல்வரெல்லாம் ரீச் பண்ண முடியும். இதை தவிர நோட்டா அப்படிங்கிறவருக்கு ஒரு பெர்சன்டேஜான ஓட்டு, இந்த ஓட்டுக்களை தான் விஜய் வென்றெடுக்கணும். முதல்ல தமிழ்நாட்டுல ஒரு குறைஞ்சபட்சம் 30% ஓட்டு வாங்கினா மட்டும்தான் குறிப்பிடத்தக்க எம்எல்ஏ வரும். இல்லைங்கிற பட்சத்துல அவங்க ஒரு 20% வாங்கினா மட்டும்தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா மாற முடியும். ஆக்சுவலா கமல்ஹாசன் ஒரு பெரிய தப்பு பண்ணிருப்பாரு. என்னோட பார்ட்டி வந்து ஸ்டேட் லெவல் பார்ட்டி அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல ஸ்டேட் எலெக்ஷன்ல தான் போட்டி போடணும். அப்படி இருக்கும்போது தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அவருக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். அந்த கட்சிக்கான ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாத இருக்கும்போது தான் அந்த கட்சிக்கான ஓட்டுகளுக்கும். அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஆனா அவரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல முதல்ல ஒரு போட்டிட்டனால மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு இவரோட நிலைமை இதுதான். அப்படி இருக்கும்போது அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் அந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் கிடைக்கல. சோ அந்த தவறையும் விஜய் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாரு. நேரடியா அவர் சட்டமன்ற தேர்தலாம் போட்டி போட போறாரு. சோ அவரோட பலம் என்ன அப்படிங்கறது இன்னும் ஒரு 2 வருஷத்துல தெரிஞ்சிடும். விஜயோட முக்கியமான மைனஸா நான் பாக்குற விஷயம் ஒண்ணு இருக்கு, அவரோட ஃபேன்ஸ். அந்த 2 கட்ட வயசு அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி ஒரு வயசுல இருக்கிற ஒரு ரசிகர்கள் படையை வச்சுக்கிட்டு என்ன ஒரு தெளிவான அரசியலை முன்னெடுத்தா கூட அது மக்களை எந்த அளவுக்கு சென்றடையும் அப்படிங்கிறதுல எனக்கு சில குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா அந்த தொண்டர்களாலேயே அந்த திட்டங்களை புரிஞ்சுக்க முடியுமா அந்த அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கே டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா 20 வயசுல எந்த அளவுக்கு அனாலிசிஸ் அவங்களுக்கு இருக்கும், தலைமை எந்த அளவுக்கு முடிவு எடுக்குது, அதை எந்த அளவுக்கு கொண்டு போகணும், அவங்களால வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போக முடியும், அது என்ன மாதிரி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறதுதான் இங்க பிரச்சனை. வெறும் ரசிக மனப்பான்மையிலேயே அந்த கட்சியை அவங்க நடத்த முடியாது. ஒரு ரசிகனா இருந்து அவன் தொண்டனா மாறணும். நீங்க டிஎம்கே ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம நிறைய தொண்டர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து பதவிக்காக இருப்பாங்க, நிறைய பேர் காசுக்காக இருப்பாங்க, ஒரு கான்ட்ராக்டுக்காக இருப்பாங்க. இந்த மாதிரி பல பேர் இருந்தா கூட அந்த கட்சிகள் இன்னைய வரைக்கும் செதறாம இருக்கிறதுக்கு காரணம் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம பல தொண்டர்கள் அந்த கட்சியில இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தொண்டர் படை இருந்தா மட்டுமே ஆட்சி அமைக்கிற லெவலுக்குலாம் நம்ம யோசிக்க முடியும். நம்ம தளபதி விஜய் அவர்களோட கட்சியில எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து, தோல்விகளை கண்டு தோலாமல் ஒவ்வொரு எலெக்ஷனையும் சந்திச்சு குறைந்தபட்சம் 10 வருஷம் அளவுக்காக அவர் போராடி மக்களோட நம்பிக்கை பெற்று அவர் ஆட்சி அமைக்கலாம். இன்னைக்கு இருக்கிற மாதிரியே அவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணும். ஒரு சில பிரச்சனைகளுக்கு நான் பேசுவேன், ஒரு சில பிரச்சனைகளுக்கு பேசாம இருக்கிறது, அந்த பார்ட் டைம் பொலிட்டிஷியன் கான்செப்ட், இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு முழு நேர அரசியல்வாதியா களத்துல இறங்கி மக்களுக்காக நின்று அவர் போராடணும். முதல் மாநாட்டிலேயே மக்கள் மனது வைத்தால் முதல்வராக டைலாக் எல்லாம் இல்லாம மக்களுக்காக என்னைக்கும் போராடுவேன்னு பேசி மக்கள் மனசை அவர் வெல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே நட்புகளே,
தமிழக வெற்றி கழகத்தோட அரசியலை பத்தி நான் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்டோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, I am your Ashok. இது அசோக் டிபேட்ஸ்.